15 ராஜாபாதர் தெரு விஜயகாந்த் சாருடைய அலுவலகத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் வந்து உபசரிப்புன்னு இருந்தது. அது எப்படி அவருக்கு அந்த மனசு வந்தது? என்ன நடந்தது அந்த ராஜாபாதர் தெரு? அவர் கூட வந்து அவருக்கு ராவுத்தரும் லியாகத் அலி கானும் இருந்தாங்க. ஓகே. என்ன எல்லாருக்கும் சாப்பாடு போடுவீங்களா? என்ன நடக்கும்? ஒர்க் இல்லாத வரக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், வசதியில் வர்றவங்க, ஏன்னா அவர் ஷூட்டிங் போகிறாரு, நைட்டு வர்றாரு, அவருக்கு தெரியாது. அதனால் வந்து ஹெல்ப்புங்கும்போது சார் ஒரு தடவை அவருடைய மைண்டு ஒரு ரசிகன், அப்போ மன்றமாக இருக்குது பழசா, ஐயப்பன் கோயில் போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறான். அவனை பார்க்குறதுக்காக அந்த இந்த துரைசாமி சபைக்கு மேலே அந்த பக்கத்தில் வீடு, சின்ன வீடு, நான் அவர் கூட போகிறேன். பார்த்தா இவரை சின்ன வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா அப்படி அழுகுறாங்க. அப்படி பார்த்தா அவரும் கிட்டத்தட்ட அழுதுட்டார். ஒரே வார்த்தை சொன்னார், அந்த பையன் போனான்னா உங்களுக்கு நான் பையனாக இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் பார்த்துட்டு வரேன். சொல்கிறதோட விட்டுறதில்லை. சிலவர் சொல்லுவாங்க, சொல்லதோடு அதோட அப்படி போயிடுவாங்க. அப்படி இல்லையே, அவருடைய வாழ்க்கையவே வேறு அப்படி தானே போனார். அவருக்கு வந்து நடக்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லணும். ஏன்னா அவர் ஷூட்டிங்கில் இருப்பார், முடிச்சுட்டு வருவார், நைட் ஷூட்டிங் போவார். அப்போ அவரை எடுத்து சொல்வதற்கும் நியாயங்களை சொல்வதற்கும் வேணும் வேணான்னு சொல்கிறதுக்கு உண்மையான நட்பு வேணும். எதையும் எதிர்பார்க்காத உண்மையான நட்பு வேணும். அது அவருக்கு அமைஞ்சது.